நம்மை பெற்ற தாய் தகப்பனே பலமுறை நம்மை கூப்பிடுகின்ற போது நாம் அவச்சொல்லுக்கு ஆளாகின்றோம். ஆனால் இறை நாமத்தை 100 1000 1000 லட்சமாக அர்ச்சனை செய்கின்ற போது ஆண்டவன் இறங்கி வருகிறான். காரணம் என்ன? தொண்டன் ஓரடி எடுத்து வைத்தால் பகவான் 1000 அடி நம்மை நோக்கி எடுத்து வைக்கிறார். கோவிலில் தரக்கூடிய தொன்னையில் இருக்கக்கூடிய பொங்கலை சாப்பிட்டு கிடைக்கக்கூடிய தொன்னையை தொட்டியில் எடுத்து போட்டு கோவிலை உழவாரப்பணி சுத்தம் செய்கின்றவர்களுக்கு கோடி புண்ணியம். கடவுளை பணத்தால் ஒருபோதும் ஏமாற்றி நாம் ஏமாற வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறக்கின்ற போதே நம்முடைய தலையில் ஒரு எழுத்து இருக்கும். அது தலையெழுத்து என்பார்கள். நம்முடைய முன்னோர்கள் வேடிக்கையாக சொல்வார்கள், அவன் விதி அவன் தலையெழுத்து அப்படித்தான். அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய துணை எழுத்து ஒன்று உண்டென்றால் அதுதான் இறை நாமம். தலையெழுத்தை மாற்றக்கூடிய துணை எழுத்து இறை நாமம். அந்த இறைவனை நாம் எப்படி பற்றி கொள்ளப் போகின்றோம்? ஏமாற்றாதே ஏமாறாதே. எப்படி? ஏமாற்றாதே ஏமாறாதே. இந்த நவீன உலகத்தில் நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருப்போம். ஆனால் கொடுத்த கடனை கேட்க போனால் கடன் வாங்கினவன் என்ன சும்மா சும்மா நொய்யங்கிறாங்க. எப்படி? என்ன சும்மா சும்மா நொய்யங்கிற அப்படின்னு கேட்குறான். நம்ம கொடுத்த கடனை திருப்பி கேட்க. ஆனால் எதுவுமே நம்ம கொடுக்கலை. ஆனால் சதா சர்வகாலமும் நமக்கு துன்பம் வருகின்ற போது கடவுளே என்னை காப்பாற்று, கடவுளே என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்று, இந்த சிக்கல்லேருந்து விடுபடு, எனக்கு நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டுன்னு எத்தனை முறை கூப்பிட்டாலும் அத்தனை முறையும் நம்மளை அக்செப்ட் பண்ணி பொறுமையோடு காக்கிறவன் கடவுள் தான். அந்த பெத்த தாய் தகப்பனைய ஒரே சமயத்தில் 10 தடவை கூப்பிட்டு அம்மா சொல்லுவா, ஏன் உனக்கு வேறு வேலையே இல்லையா, என்னையே சும்மா பாடாப்படுத்துகிற. அப்பா சொல்லுவார், பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏமா நொய்ங்கிற. நம்மை பெற்ற தாய் தகப்பனே பலமுறை நம்மை கூப்பிடுகின்ற போது நாம் அவச்சொல்லுக்கு ஆளாகின்றோம். ஆனால் இறை நாமத்தை 100 1000 1000 லட்சமாக அர்ச்சனை செய்கின்ற போது ஆண்டவன் இறங்கி வருகிறான். காரணம் என்ன? தொண்டன் ஓரடி எடுத்து வைத்தால் பகவான் 1000 அடி நம்மை நோக்கி எடுத்து வைக்கிறார். ஆனால் அந்த கடவுளை நாம் சில சமயங்களில் ஏமாற்றுகின்றோம், நாமே ஏமாறுகின்றோம். அந்த கடவுளை நாம் ஏமாற்றுகின்றோம், நாமே ஏமாறுகின்றோம். சும்மா 2 பேர் நக்கலாக பேசிக்கிட்டாங்க. கடவுள் எங்கே இருக்கான்? அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கான். அப்போ சாமி எங்கேயும் இருக்கான்ல, மேலே இருக்கான்ல. ஏதோ இந்த காசை மேலே தூக்கி போடுறேன், எவ்வளோ காசு அவருக்கு தேவையோ அவர் பிடிச்சிக்கட்டும், கீழே விடுறதை நம்ம எடுத்து போங்கிறான். இது உண்மையிலேயே ஆராதனை செய்ய வேண்டிய விஷயம் இல்லையா? சில பேர் ஒரு வட்டத்தை போடுறான், 2 பேர் தொழில் பண்ணுறான். இதில் லாப நட்ட கணக்கெல்லாம் பார்த்து லாபம் வருது. தொடங்கும் போது சொல்கிறான் ஆண்டவனுக்கு ஒரு பகுதின்னா, ஆண்டவன் பகுதி அவருக்கு எதுக்கு தெரியாதா? ஒரு வட்டத்தை போடுவோம், அந்த வட்டத்துக்குள்ளே காசை விட்டு எறிவோம், எவ்வளோ உழுகுதோ அதை சுவாமி எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நமக்குங்கிறான். அட நம்ம சொல்லலையா வீட்டில், என் குழந்தைக்கு குணமாகட்டும் நான் அங்கே பிரச்சனை பண்ணுறேன், என் தொழில் விருத்தியாகட்டும் திருப்பதிக்கு வந்து முடிகாணிக்க செய்கிறேன். பல நாள் போக மறந்துடுறோம், செய்ய தவறிடுறோம். நீங்கள் அடகு குத்துவதோ, காவடி எடுப்பதோ, அங்க பிரதர்சனம் செய்வதோ, ஆராதனை செய்வதோ, தேர் வடம் பிடிப்பதோ, அன்னதானம் செய்வதோ தவறு அல்ல, தவறு அல்ல. அது உங்களுடைய சமயச் சடங்குகளின் ஒரு வழிபாட்டு முறை. ஆனால் கடவுளிடத்தில் சில சமயங்களில் மனித மனங்கள் ஏமாற்றுகிறது. நாம் நம்முடைய மனத்தில் ஒரு தப்பு கணக்கு போடுகின்றோம். கோவில் குடமுழுக்கு என்றால் குடமுழுக்குக்கு லட்சம் கோடி 1000 செய்ய வேண்டும் என்று வசதி படைத்தவர்கள் செய்யுங்கள், வசதி இல்லை. கோவிலில் உடல் உழைப்பு செய்யுங்கள், கோவிலை சுத்தப்படுத்துங்கள். கோடி தருகின்றவர்களை விட கோவிலில் தரக்கூடிய தொன்னையில் இருக்கக்கூடிய பொங்கலை சாப்பிட்டு கிடைக்கக்கூடிய தொன்னையை தொட்டியில் எடுத்து போட்டு கோவிலை உழவாரப்பணி சுத்தம் செய்கின்றவர்களுக்கு கோடி புண்ணியம். கடவுளை பணத்தால் ஒருபோதும் ஏமாற்றி நாம் ஏமாற வேண்டாம். நம்முடைய மண்ணில் தோன்றிய மகான் பெரியவர் எழுதுகின்றார், பிடியரிசி திட்டம்.
1000 கோடிகளை செலவழித்து அன்னதானங்களை வாரி வழங்குவதை விட நாள்தோறும் அரிசி கிடைக்கின்ற போது ஒரு பிடி அரிசியை சேர்த்து வாருங்கள். அமாவாசையில் டின் நிறையும், அதை கோவிலுக்கு கொடுங்கள். அடுத்த அமாவாசை அனாதை இல்லங்களுக்கு கொடுங்கள். பல வயிர்கள் பசியாறினால் கடவுள் மகிழ்விப்பான். பிறரை ஏமாற்றி பிறரிடத்தில் நாம் ஏமாந்து இறைவனிடத்தில் ஏடிஎம் மிஷின் போல விண்ணப்பங்களை வைத்து ஆண்டவனை நம் வழிக்கு கொண்டு வருவதை விட ஆண்டவன் மீது அன்பு செலுத்தி நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்து அறவழி நின்று இறைவனை ஏமாற்றாமல் நாம மந்திரத்தை சொன்னால் எல்லா நாளும் ஆனந்தமே. எனவே நம்முடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய துணையெழுத்து உண்மை என்கின்ற, வாய்மை என்கின்ற நாமத்தோடு கூடிய இறை நாமம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.